محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. بسم الله الرحمن الرحيم. وعن أبي طلحة رضي الله عنه قال شكونا إلى رسول الله صلى الله عليه وسلم الجوع. அபு தல்ஹா ரலியல்லாஹு ரிவாயத் செய்கிறார்கள், நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சென்று எங்கள் பசியை பற்றி சொன்னோம். பல நாட்களாக நாங்கள் சாப்பிடாமல் பட்டினி கிடக்கிறோம், அத்துடன் சேர்ந்து அகழ் வெட்டி கொண்டிருக்கிறோம் என்ற எங்கள் நிலையை நாங்கள் சொன்னோம். ஃபரஃபஅனா அன் புதூனினா அன் ஹஜரின் ஹஜரின், எங்கள் வயிற்றை திறந்து நாயகத் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே காண்பித்தோம். அங்கே ஒவ்வொரு வயிற்றிலும் ஒவ்வொரு கற்கள் கட்டப்பட்டிருந்தன. ஆளுக்கு ஒரு கல் கட்டியிருந்தோம், நிமிர்ந்து நிற்கிறதுக்காக. பல நாட்கள் சாப்பிட்டு என்ன ஆகும், முதுகுன்னு விழுந்துடும். ஒரு கல்லை அப்படியே சப்பையான கல்லை எடுத்து ஒரு பட்டையான துணியில் அப்படி பட்டையாக சுற்றி வயிற்றில் வச்சு ஒட்டி அழுத்தி இறுக்கி முதுகில் கட்டிக்குவோம். கட்டிக்கிட்டால் கொஞ்சம் நிமிர்ந்து நிற்கலாம், வேலை செய்ய வசதியாக இருக்கும். குழி வெட்டணுமே, அகழ் போருங்க, குழி வெட்டணுமே, அதுக்கு வசதியாக இருக்கும். இப்படி கட்டியிருந்தாங்க கல். எங்கள் நிலையை பற்றி பெருமானிடத்திலே தெரிவித்தோம். ஃபரஃபஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் பத்னிஹி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் திருவயிற்றை திறந்து காண்பித்தார்கள். அன் ஹஜரைனி, அங்கே 2 கல் கட்டியிருந்துச்சு. அவங்க இன்னும் பல நாட்கள் சாப்பிடல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கற்களை கட்டியிருந்தார். ரவாஹு திர்மிதி வகால ஹாதா ஹதீஸுன் கரீம். என்ன வறுமை நிலையில் பெருமானார் வாழ்ந்து காண்பித்தார். வஅன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அஸாபஹும் ஜூஉன், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ரிவாயத் செய்கிறார்கள், ஒரு முறை சஹாபாக்களுக்கு மிக பெரும் பசி பட்டினி ஏற்பட்டது. அத்தாஹும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானிடத்தில் வந்து சொன்னார்கள். பெருமானுக்கு ஒரு இடத்துல வந்து பேரிச்சம்பழம் வந்துச்சு. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து அஸ்ஹாபு சுஃபாக்களுக்கு ஆளுக்கு ஒரு பேரிச்சம்பழமாக கொடுத்தாங்க. அத்தாஹும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்ரத்தன் தம்ரத்தன், ஒவ்வொரு பேரிச்சம்பழமாக கொடுத்தாங்க. அதுதான் அன்றைய உணவு அவர்கள். பெருமானாருக்கும் அதுதான். ரவாஹு திர்மிதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரிச்சம்பழம் வந்துச்சுன்னா அப்படியே அவங்க சாப்பிட மாட்டாங்க. நம்ம எதாவது சாமானியமாக வாங்கிட்டு வந்தாலும் சரி, யாரும் கொண்டு கொடுத்தாலும் சரி, யார் கண்ணிலையும் படாமல் உள்ளே கொண்டு போடா, யாராவது பார்த்து ஆளுக்கு ஒரு கேட்க போகிறாங்க அப்படின்னு உள்ளே கொண்டு போயிடும். பெருமானம் எல்லாத்தையும் அங்கே வச்சு உள்ளே அனுப்ப மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே அனுப்புறது. பெருமானம் சொன்ன அருமை துணைவிமார்களும் பட்டினி தான் அனுப்ப மாட்டாங்க. அஸ்ஹாபு சுஃபாக்களும் பங்கு வைப்பாங்க. பெருமானம் பங்கு வைக்கிற முறை என்ன தெரியுமா? ஒன்று பெரிய மரவை மாதிரி இருக்கும், 10 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு மரவை இருந்துச்சு பெருமாள் இருக்குது. அதை கொண்டு வந்து போட சொல்லி அதில் கொட்டிடுவாங்க. மரதெல்லாம் இல்லை, ஒரு தட்டு, அந்த தட்டில் கொண்டு வந்து கொட்டிடுவாங்க. எல்லாரும் 10 பேர் சுற்றி உட்காந்து சாப்பிடுவாங்க. பெருமானாலும் எடுத்து சாப்பிடுவாங்க. இது ஒரு முறை. கோப்பையில் பால் சின்ன பொருள் ஏதாவது வந்துச்சுன்னா பெருமானம் சொல்ல முதல்ல சஹாபாக்களுக்கு கொடுத்துடுவாங்க. எல்லா சஹாபாக்களும் சாப்பிட்டு குடித்த பின்னாடி தான் பெருமானம் குடிப்பாங்க. ஆச்சுங்களா? உதாரணமாக நான் உங்களுக்கு வந்து ஒரு பொருள் பங்கிடுக்கிறேன், ஒரு பேரிச்சம்பழம் பங்கிடுறேன். பேரிச்சம்பழம் கொண்டாப்பான்னு என்னுடைய வீட்டிலேருந்து என் மகன் கொண்டு வந்தார். அது நான் வச்சுருந்து எடுத்து கொடுத்தேன். நான் 2 எடுத்துக்கிட்டு உங்கள்கிட்ட கொடுக்கக்கூடாது. யார் உணவு அளிக்கிறாரோ விருந்தினர், அதாவது நீங்களாம் விருந்தாளின்னு வச்சுருங்க, விருந்தினர், விருந்து அளிக்கக்கூடியவர் நாம், மேஸ்பான், வந்தவங்களுக்கு பேர் மெஹமான் அப்படின்னு. வணங்குங்களா? முதல்ல விருந்தினருக்கெல்லாம் கொடுத்துடணும். எல்லாருக்கும் கொடுத்த பின்னாடி கடைசியாக தான் நாம் சாப்பிடணும், நாம் குடிக்கணும். சாப்பில் கௌம், மக்களுக்கு தண்ணீர் குடிக்கக்கூடியவர். ஆகிரும் ஷுர்பன், அவர்கள் அனைவரிலும் கடைசியாக குடிப்பது தான் பண்பாடு, ஒழுக்க முறை. விருந்தினர்கள் அனைவருமே சாப்பாட்டில் உட்காந்துட்டாங்க, கடைசியாக விருந்து கொடுக்கக்கூடியவர் சாப்பாட்டில் உட்காரணும். இதுதான் வந்து பண்பாடு. புரிஞ்சுங்களா? யாரோ சிலர் நின்று கொண்டு இருக்கும் நேரத்தில் நாம் போய் உட்காந்து சாப்பிடக்கூடாது. விருந்து கொடுப்பவர் போய் உட்காந்து சாப்பிடக்கூடாது. கல்யாண விருந்தாக இருக்கட்டும், இந்த விருந்தாக இருக்கட்டும். புரிஞ்சுங்களா? அதுக்குன்னு நீங்கள் இன்றைக்கி சுகர் பேஷண்ட்டு எல்லோரும் சாப்பிட்டு முடிக்க 4:30 மணி ஆயிடுச்சுங்க, அதுக்கு சாப்பிட மயக்கம் போடுறது தான், அதை சாப்பிட்டுக்கலாம். இப்போ இது வந்து எல்லாரும் வெறும் விருந்துகளில் தன்னுடைய உடல்நிலை கவனிச்சுக்கலாம். வீட்டுக்கு 4 பேர் வந்தாங்கன்னா அனைவரும் உணவு அருந்திய பின்பு தான் உணவு கொடுக்கக்கூடியவர் உணவு அருந்துதல் என்பது பண்பாடுகள், ஒழுக்கங்களில் ஒன்று. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரோட கடைசியாக தான் கொடுப்பாங்க, கடைசியாக பெருமானார் குடிப்பாங்க. இது பெருமானாருடைய உயர்ந்த பண்பாடு. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு பேரிச்சம்பழம், அரை பேரிச்சம்பழம் ஒரு நாள் உணவா? சில நேரங்கள் சஹாபாக்கள் வந்து காலையில் சஹருக்கு அரை பேரிச்சம்பழம், மீதி அரை பேரிச்சம்பழத்தை எடுத்து வச்சு இஃப்தாருக்கு.
இதை விட மோசம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சில நேரங்களில் பஜ்ஜத் பசியோடு வருவாங்க. ஏதாவது சாப்பிட்றதுக்கா அப்படின்னு மனைவி மக்கள் கேட்பாங்க. ஒன்றும் இல்லை யார் சொல்லலாம். நம்ம பஜ்ஜத் ஒரு சாயா, அப்புறம் 4 பிஸ்கெட் 2-3 பாக்கெட்டாக போகுது. 1-2 பாக்கெட் பிஸ்கெட்டு, அப்புறம் 8 மணிக்கு ஒரு வடையும் வந்துடுது. அப்புறம் நம்ம நாஸ்டா வேறு. அப்புறம் மதியானத்துக்குள்ளே ஒரு 11 மணிக்கு ஏதோ ஒரு சின்ன டிஃபனு, அது ஒரு சாயா பிஸ்கெட் ஆகுது. அப்புறம் மதிய சாப்பாடு, அப்புறம் சாயந்தரம் ஒரு மாலைக்கு ஒன்று. ஒரு நாளைக்கு 10-15 வக்து போயிட்டுருக்கு. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருவாங்க, எதுவும் சாப்பாடு எதுவும் இல்லை. எதுவும் இருக்காமா? எதுவும் இல்லை. சரி நோன்பு வச்சுக்கிறேன். எதுவும் இல்லைண்டா. அப்போ சஹரே இல்லாமல் நோன்பு எதுவும் இல்லையா? சரி நான் பரவாயில்ல நோன்பு வச்சுக்கிறேன். காலை 7 மணிக்கு வீட்டுக்கு பஜ்ஜத் தொழுதுட்டு பயானம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்து உண்ணுவதற்கு எதுவும் இல்லை, சரி நோன்பு வச்சுக்கிறேன்னு போயிடுவாங்க. இப்படி நடந்தது. இப்போ ஒரு கேள்வி, அப்போ வறுமையில் வாழ்ந்தாங்கள் பெரும்பாலான சஹாபாக்கள். இப்போ வறுமை சுன்னத்தே ரசூலா? மிஸ்வாக் சுன்னத்தே ரசூல், தலைமாக்கட்டும் சுன்னத்தே ரசூல், வலது பக்கம் ஆரம்பிக்கிறது சுன்னத்தே ரசூல். வறுமையும் சுன்னத்தே ரசூலா? ஒரு கேள்வி, என்ன சொல்றீங்க? வறுமை சுன்னத்தே ரசூல்னா எப்படி பெருமானுடைய சுன்னத்தை பின்பற்றுவது இறுதி நாள் வரை வரக்கூடிய அனைத்து மூமின்கள் மீதும் கட்டாய கடமையோ, அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வறுமையும் பின்பற்றுவது கடைசி காலம் மூமின்களுக்கு வரைக்கும் சுன்னத்தா இருந்திருக்கணுமே. இப்போ மூமின்கள் வந்து சுன்னத்தே ரசூலை பின்பற்றக்கூடிய மூமின்கள் பணக்காரராக வாழலாமா கூடாது? என்ன சொல்றது? என்ன சுன்னத்தே ரசூலா? கேள்வி. சுருமா போடுறது சுன்னத்தே ரசூல், வாய்க்கு பிடிக்கிறது உதுவுல சுன்னத்தே ரசூல், லோஹருடைய 3 ரக்காயத்து சுன்னத்தே ரசூல், செப்பல் செருப்பு அணிவது சுன்னத்தே ரசூல், வலது காலை வைத்து பள்ளிவாசலுக்குள் செல்வது சுன்னத்தே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானுடைய வாழ்க்கை திருமணம் அன்னிகாஹு மின் சுன்னத்தி, எல்லாம் பெருசாக பயந்து சொல்லிடுவாங்க. அன்னிகாஹு மின் சுன்னத்தி, நிகா திருமணம் என்னுடைய வழிமுறை, நிகா சுன்னத்தே ரசூல். ஃபக்ரு ஏழ்மையில் வாழ்வது, காலையில் ஒரு பேச்சமும் சாயந்தரம் ஒரு பேச்சமும் சாப்பிடுவது சுன்னத்தே ரசூலா? சொல்ல மாட்டேங்கிறீங்களே பை. பெருமான சுன்னத்தா இல்லையா? என்ன பா சொல்ல மாட்டேங்கிறீங்க? யாரும் போய் சொல்ல மாட்டாங்க. அது தனின்னு சொல்லுவாங்க. சுன்னத்தே ரசூல் என்றால் உலக முடிவு நாள் வரை எல்லோரும் பின்பற்றுறது கடமையா? அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னத்து ஹுலஃபாய் ராஷிதீன், நீங்கள் என்ன சுன்னத்தை பின்பற்ற வேண்டும், என் ஹலீஃபாக்கும் சுன்னத்தை பின்பற்றுவது உங்கள் மீது கடமை அப்படின்னாங்க. அவ்து அலைஹி பின் நவாஜித், கடவாய் பற்களை வைத்து என்னுடைய சுன்னத்துக்களை கட்டியாக பிடித்துக் கொள்ளுங்களை விட்டு விடாதீர்கள். அப்போ என்ன செய்யணும்? மன் அஹ்யா சுன்னதி, இந்த ஃபசாதி உம்மத்தி, என் உம்மத்துக்களை ஃபசாது நிறைந்த காலத்தில் எனது சுன்னத்தை யார் பின்பற்றுகிறார்களோ வலஹு அஜ்ரு மிஸ்ல் மிஅத்து ஷஹீது, 100 ஷஹீதுகளுடைய கூலி அல்லாஹ் அவர் கொடுக்குறான். அவுகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா இப்போ அந்த மாதிரி வறுமையை பின்பற்ற வேண்டுமா? அப்போ மூமின்களை யாராவது ஒருவர் பணக்காரராக வந்தார், ஒரு சுன்னத்தை ரசூல் ஹிலாஃப் செஞ்சிட்டார், குடிசை வீடு விட்டு மாடி வீடு கட்டினார், ரசூலோட சுன்னத்துக்கு மாறு செய்து விட்டார். இப்போ டாடா பிர்லா மாதிரி கோடீஸ்வரன் வாழக்கூடாதா? உலகின் பணக்காரராக பெரிய பெரிய ஃபேக்ட்ரி நடத்தலாமா? நடத்தக்கூடாது. பிரம்மாண்டமான ஃபேக்ட்ரிகள் முஸ்லீம்கள் நடத்தலாமா? நடக்கூடாது. இப்போ தோல் ஃபேக்ட்ரிலாம் இருக்குது. ஆம்பூர், வாணியம்பாடி, விஷாரம், அங்கெல்லாம் போனீங்கன்னா பிரம்மாண்டமான தோல் ஃபேக்ட்ரி. ஒவ்வொரு தோல் ஃபேக்ட்ரிக்கும் 700 பேர் வேலை செய்கிறாங்க. இப்போ அந்த தோல் ஃபேக்ட்ரி ஓனர் இருக்கார், அவர்கிட்ட போய் நீங்கள்லாம் சுன்னத்தே ரசூலை பின்பற்றுங்க, நீங்களாம் ஒரு மனுஷனா, நீங்கள் ஊமினா நீங்கள் சொல்லலாமா? டாடா பிர்லா மாதிரி இந்தியாவில் ஒரு பெரிய பணக்காரர் இருக்கார், யார் சொல்லுங்க? இந்தியாவில் இந்திய பணக்காரில் அவர் ஒருத்தர், யார்? விப்ரோ அசீம் பிரேம்ஜி, அவர் முஸ்லீம். அவர் இவங்க எல்லாமே அதானி, வந்து யார் இது ரிலையன்ஸ் அம்பானி, இவங்கெல்லாம் வந்து நான் முஸ்லீம்ஸ். ஒரு அசீம் பிரேம்ஜின்னு இருக்கார், ஒரு விப்ரோ கம்பெனி, இவர் முஸ்லீம். இந்தியாவோட 10 பணக்காரர்கள் ஒருத்தர், பிரம்மாண்டமான கம்பெனி. தமிழ்நாடு உலகம் முழுசும் அவர் கம்பெனி இருக்குது, கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சுருக்காரு. இப்போ அவர்கிட்ட போய் இதெல்லாம் நடத்துகிறீங்க, உங்கள் கம்பெனியில் இன்றைக்கி 10,000-15,000 பேர் வேலை செய்கிறாங்க, இதெல்லாம் ஏன் செய்கிறீங்க சொல்லாமா? பெரும்பாலும் ஃபேக்ட்ரி நடத்துனாங்களா? பிரம்மாண்டமான தொழிற்சாலையில் ஆரம்பித்தாங்களா? கார்ஹானா நடத்துனாங்களா? இப்போ சுன்னத்தே ரசூல் ஹிலாஃப் இல்லவா இது அப்படின்னு சொல்லலாமா? என்ன நாளைக்கு கேட்பான் பாய், நீ வெளியே போயிட்டு ஒருத்தர் அவாமுன்னா கேட்குறாரு சுன்னத்தே ரசூலான்னு கேட்ட என்ன பதில் சொல்லுவீங்க?
பதில் கேட்டுக்குங்க. ஏழ்மை சுன்னத்தே ரசூல் அல்ல, எளிமை சுன்னத்தே ரசூல். எனவே ஏழ்மை சுன்னத்தே ரசூல் இல்லை, எளிமை சுன்னத்தே ரசூல். எவ்வளோ வேணும் காசு உங்கள்கிட்ட இருக்கட்டும், புரிஞ்சுங்களா? ஆனால் எளிமை வேண்டும். என்ன ஏழ்மையான எளிமைனா என்ன? இய்யாக்கவத்தனம், சுகபோகங்களில் மூழ்கி விடுவதை உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன். ஃபைன்ன இபாதல்லாஹி லைஸு பிமுத்தனஇமீன், அல்லாஹ்வுடைய நேசர்கள் யாரும் சுகபோகங்கள் மூழ்கியவர்களாக இல்லை. சுகம் இருக்கலாம், அதில் போகமாக ஆகி மூழ்கி விடக்கூடாது. பணம் இருக்கலாம் கோடிக்கணக்காக, பணம் உன்னை அழித்து விடக்கூடாது அப்படின்னா புரிஞ்சுங்களா? இன்னைக்கு துனியாவில் தீனை நடத்துவதற்கே பணம் தேவைப்படுது. நீ தீன் படி வாழ்வதற்கே காசு தேவைப்படுது. உன் மனைவி கூப்பிட்டு இன்னைக்கு ஒரு ஊருக்கு போகணும், ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனால் நீங்கள் டவுன் பஸ்ஸில் ஏறி போக முடியல, அவ்வளோ பேர் இடிக்கிறான். அதுக்குன்னே ஒரு காருக்கு காசு கேட்டால் 200 கேட்குறானுங்க. 2 ரூபாவில் போகலாம், 5 ரூபாவில் போகலாம் டவுன் பஸ்ஸில். இப்போ நம்முடைய மார்க்கப்படி அவங்கள போனால் கண்டக்டர் இடிக்கிறான், பஸ் ஸ்டாண்ட் போகிறவனா ஏறவனா இடிச்சிட்டு போகிறான், நிற்க இடம் கிடைக்க மாட்டேங்குது, எல்லாம் உரைச்சிட்டு போகிறானுங்க. அப்போ கௌரவமாக நம்ம மனைவியை கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரணும்னாலே ஒரு காருக்கு தான் 500 காசு கேட்குறாங்க. அப்போ இன்று மார்க்கப்படி வாழ்வதற்கே பணம் தேவைத்தான் படிக்கிறது. இந்த பை காசு தேவைப்படுது, காசு இருக்கணும், பணம் இருக்கணும். என்ன வித்தியாசம்? சேலத்திலிருந்து ஒரு டாக்டர் வந்தார், ரவுஃப் டாக்டர்னு பேர். சர்க்கார்ட்ட கூட்டி போனோம், ஃபைசி நாயக்கர் லால்பேட். வாங்க சார் எல்லாம் வரவேற்று கூப்பிட்டாங்க, பேசிகிட்டு இருந்தாங்க. பேசுமா கேட்டாங்க, உங்கள் சேலத்தில் மேட்டூர் டேம் இருக்குல்ல? ஆமாம் சர்க்கார் இருக்கு. அதில் கப்பல் ஓடுங்களா? கப்பல் டேம் சர்க்கார், அது படகு, கொஞ்சம் பெரிய படகுலாம் போகலாம், தண்ணி கடல் மாதிரி தண்ணி நிற்கும், கொஞ்சம் பெரிய படகு போகும், மீன்பிடி படகுலாம் போகும், கப்பல் ஓட்ட முடியாது. அப்படியா? சரி, இங்கே வீராணை ஏரி இருக்கேன் லால்பேட்டையில் பார்த்துக்கினா வருவழியில் பார்த்தேன் சர்க்கார் அப்படின்னா. அதில் கப்பல் ஓடுமா? படகு மெதவை இந்த வட்டமாக ஒன்று இருக்கும், அதுதான் போய் மீன் பிடிக்க போவாங்க ஏரியில், அதுதான் ஓடும், கப்பல் ஓடாது சர்க்கார் அப்படிங்கிறார். கப்பல் பின் எங்கேம்மா ஓடும்? அது கடலில் தான் சர்க்கார் ஓடும் அப்படின்னா. அது பிரம்மாண்டமான தண்ணி வேணும், பெரிய கப்பல், போர்க்கப்பல்கள்லாம் வீராணை ஏரியில் ஓடுமா? இங்கே மேட்டூர் டேமில் ஓடுமா? மதுராந்தகம் ஏரியில் போர்க்கப்பல்லாம், விமானம் தங்கி கப்பல் ஓடுமா? அதெல்லாம் எங்கே ஓடும்? கப்பல்கள்லாம் சரக்கு கப்பல் எங்கே ஓடும்? கடலில் ஓடும். பிரம்மாண்டமான சரிம்மா, அவ்வளவு தண்ணி தேவை கப்பல் போகிறது. தண்ணி வெளியே இருந்தால் இப்போ உள்ளே போனால் என்ன ஆகும்? கப்பல் உள்ளே போயிடும். அதே மாதிரிமா இன்றைக்கு நாம் உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையின் கப்பலை ஓட்டுவதற்கு நிறைய காசு பணம் தேவைப்படும். ஹலாலான முறையில் எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிக்க. அந்த காசு நம்ம சுற்றி இருக்கணும் தேவைகளுக்காக வேண்டி. கல்புக்குள்ளே போயிடக்கூடாது. உள்ளே போச்சுன்னா கப்பல் கவுந்துருண்டா. அவருக்கு விளங்குற மாதிரி என்ன அழகாக சொன்னாங்க. அதே கப்பல், கப்பலுக்கு உள்ள தண்ணி போனால் கப்பலுக்கு வெளியே நிற்கிறது தண்ணி கட்டாயமாக தேவை. தண்ணி இல்லை கப்பல் போகாது. அந்த மாதிரி உலகில் வாழ இன்னைக்கு காசு தேவை. அதே தண்ணி உள்ளே போனால் அதே கப்பலுக்கு அழிவாக போயிடுது. அதே மாதிரி கல்புக்குள்ளே வந்துருச்சு, சுகபோகத்தில் மனுஷன் மாட்டிக்கிட்டான், அந்த காசு பணம் அவனை மூழ்கடிச்சிருச்சு, அழிவே அழிவு தான். அப்போ காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கும் சில நிபந்தனைகள் சொல்கிறாங்க அல்லாஹ் ரசூல். என்ன நிபந்தனை சொல்லுங்க பாப்போம். பணம் காசு சம்பாதிக்கிறதுக்கும் சில நிபந்தனை இருக்கு பை, மார்க்க சட்டப்படி. என்ன சொல்லுங்க? ஒன்று, காசு வந்தால் உன் இடத்துல கிபுரு வந்து விடக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன வரணும் பை? காசு வந்தால் என்ன வந்துடக்கூடாது? கிபுரு வரக்கூடாது. இன்னல் இன்சான எத்துகா அர்ரா ஹுஸ்தகுனா. என்ன வரக்கூடாதுன்னு முதல்ல சொல்கிறேன், அப்புறம் என்ன வரணும்னு சொல்கிறேன். இன்னல் இன்சான எத்துகா, மனிதன் வரம்பு மீறுகிறான், அர்ரா ஹுஸ்தகுனா, தன்னை பணக்காரனாக பார்த்த காரணத்தினால். அது வரைக்கும் வரம்போடு வாழ்ந்துட்டு இருப்பான். காசு பணம் அவன் நினையாத பொறுத்திருந்து நிறைய சம்பளம் காசு வரும், திடீர்னு சொத்துக்கு நிறைய சேர்ந்துடுவன்ட்ட, பெரிய வேலை கிடைச்சிடும். பார்த்தா ஆள் தராதரமே மாறிடும். எத்தனையோ பேர் பார்த்துருக்கோம். வீட்டில் அடங்கி வாழ்ந்த பெண்கள் எல்லாம் புருஷன் திடீர்னு வெளிநாடு போனால் நல்லா சம்பாதிச்சு நல்லா வாய்ப்பு கிடைச்சி லட்சக்கெல்லாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டான். காசு நிறையா வந்த பின்னாடி சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. டெய்லி கார் எடுத்துக்கிட்டு புர்கா கூட போடாமல் கடற்கரையும் பீச்சும் மால்கள்லையும் போய் சுற்ற ஆரம்பித்து அரை குட்டை பாவோட பொண்ணை வெளியே கூட்டி போகிறீங்க. பீச்சில் போய் சுற்றுறாங்க. வீட்டுக்குள்ளேருந்து குரான் வாங்கலாம் காரெல்லாம் போயிடுச்சு. இப்போ ஏசி வந்துருச்சு, உலகில் 8 மணி வரைக்கும் போய் தூங்குறாங்க.
இதே வீட்டில் 10 வருஷம் குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்டுச்சு. இதே வீட்டில் அல்லாஹ் ரசூல் பயந்து வாழ்ந்தாங்க, தொழுகை வாழ்ந்தாங்க. தொழுகம் இல்லை, ஒன்றும் இல்லை, சுத்தமாக தீனை விட்டு மாறிட்டான். அப்போ மனிதன் வரம்பு மீறுகிறான், மார்க்க சட்டத்திட்டங்களை மீறுகிறான், அநியாயத்தில் பெருகி போகிறான். தன்னை கனி என்று பார்த்த காரணத்தினால் பெருமை வந்துடும், வரம்பு மீற ஆரம்பிச்சிருவோம். அது இல்லாமல் இருந்தால் காசு ஜாயிஸ், அப்படி இல்லாமல் சேர்த்து எவ்வளோ கோடி கூட சேர்த்து அந்த காசு ஒன்று வரம்பு மீற செய்யக்கூடாது, அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு மாறு செய்ய ஒன்று நிர்பந்திக்க கூடாது. அந்த காசு அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, என்னென்ன கெட்ட குணம் வந்துச்சு பாருங்க. எடுங்க சூரத் நூன் கலம் எடுங்க. வலீத் பின் முகைரா பத்தி அல்லாஹ் சொல்றான், அவன் பெருமானாருக்கு எதிராக அவன் போயிட்டான். உடனே எல்லா கெட்ட குணங்களும் வந்துச்சு அவன்கிட்ட. பெருமானாருக்கு எதிராக போய் என்ன கெட்ட குணங்கள் வந்துச்சு? லா துதி குல்ல ஹல்லாஃபின் மஹீன் ஹம்மாஸின் மஷ்ஷாம் பினமீமின் மன்னாஇ லில் கைரி முஅத்ததின் அஸீமின் உதுல்லின் பஅத ذلك ஸனீம். எங்க வருது? உதுல்லின் பஅத ذلك ஸனீம் அன்கான தா மாலின் வ பனீன். அன்கான தா மாலின் வ பனீன். இத்தனை கெட்ட குணங்களும் அவனுக்கு உள்ள பூந்துருச்சு வலீத் பின் முகைராவுக்கு. அப்படி உள்ள அந்த கெட்ட குணங்கள் பூர்ந்ததுக்கு காரணம் தெரியுமா? அவன் காசு நிறையா வந்தனால, எக்கச்சக்கமாக காசு வந்துருச்சு. ஆதரவாளர்களும் கூட்டிட்டாங்க, புள்ள குட்டியும் ஜாஸ்தியாகிடுச்சு, ஆதரவாளர்களுக்கு பெருமை வந்துருச்சு. உடனே எல்லா கெட்ட குணங்களும் அவனுக்கு உள்ள பூந்துருச்சு. அன்கானதாமாலிம் பனீன், செல்லும் அவன்கிட்ட சேர்ந்தனால இப்படி கெட்டு போயிட்டான். என்ன கெட்டு போயிட்டான்? செல்வம் சேர்ந்தனால இஷ்டத்துக்கு போய் சத்தியம். அவன் நம்பருக்கு பெரிய கோடீஸ்வரன், அவன் சொன்ன நம்பருக்கு ஆள் இருக்கும், அவனை ஜாலரா அடிக்கிறதுக்கு. அற்பத்தனம், இவன்கிட்ட போய் அவனை பற்றி இவன்கிட்ட மூட்டி விடுறது. ஆனந்துங்களா? மற்ற நன்மை செய்தால் தடுக்குதல், அதெல்லாம் செய்வான் விடு என்று தடுக்குதல், வரம்பு மீறுதல். அசீம், மிக பெரும் பாவங்களை மூழ்கி கிடக்குதல், கேட்க ஆள் இல்லைன்னு சொல்லி. இந்த இடத்துக்கு போயிருந்தோம், ஒரு தர்காவுக்கு போயிருந்தோம் நேரத்துக்காண்டி. அந்த தர்காவில் இருக்கக்கூடிய ஒரு சாபுன்னு சொல்கிறாரு, இப்போ மனசுக்கு வருத்தங்க. இந்த தர்காவுடைய ட்ரஸ்டியாக ஒருத்தர் இருக்கிறார், தர்காவுடைய ட்ரஸ்டியாக ஒருத்தர் இருக்கிறாரு. மக்கள் தர்காவுக்கு வருவாங்க, இங்கேயே திறந்த வெளியே இருக்குது, இங்கேயே சட்டி வச்சு சோறாக்குவாங்க எஜமான் பேரில். ஆக்கி 500 பேருக்கு 1000 பேருக்கு எல்லாம் சோறாக்கி எல்லாம் போடுவாங்க. ஊர் ஜனமே வந்து வாங்கிட்டு போவோம், அவங்க பேருக்கு கொடுப்பாங்க எல்லாத்துக்கும். மாதத்துக்கு 4 சாப்பாடு அப்படி இருந்தால் ஊருக்கே சாப்பிட்டு இருந்தாங்க. ட்ரஸ்டி வந்து, என்ன நீங்கள் இது மாதிரி செய்கிறீங்க, என்ன கடை வச்சுருக்கேன், உங்களுக்கு எத்தனை பேர் சாப்பாடாகும் என்ற ஆர்டர் கொடுங்க. நினச்சிங்களா? கோழி பிரியாணி 150 ரூபா, ஆட்டு பிரியாணி 200 ரூபா, 500 பிரியாணியாக கேஷ் கொடுத்துருங்க, நான் செஞ்சு கொடுத்துட்றேன், இங்கே வந்து சோறாக்காதீங்க அப்படின்றார் அவர். அதோட யாரும் வர்றதே கிடையாது, யார் காசு கொடுப்பா? இப்போ அந்த 4 பேர் 5 பேரும் உலகம் மக்கள் எல்லாம் நல்லா கறி சாப்பிட்டு இருந்தாங்க, ஏழை ஜனங்கள்லாம் வந்து கறியும் கோழியும் சாப்பிட்டு இருந்தாங்க. எல்லாம் நின்று போச்சு. சில பேர் தான் மன்னாஉல் ஹைர், ஒரு நன்மை நடந்து கொண்டு இருந்த மக்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அதையே கூட்டிச்சு நிறுத்தடுத்து நிப்பாட்டிட்டாராம். அப்போ காசு பணங்கள் வருகிற பொழுது மனிதர்கள் பிறர் செய்யக்கூடிய நன்மைகளையும் தடுத்து நிறுத்தி விடுவார்கள். ருதுல்லிம் பாததான் சனீம். இதெல்லாம் இவ்வளோ கெட்ட குணங்களை வரிசையாக எல்லாம் சொல்லிட்டு என்ன காரணம் சொன்னாங்க? அன்கான லா மாலிம் வபனீன், காசு பணம் அதிகமாக போன நிலை நடந்துச்சு. இதே ஏழ்மையாக இருந்தான். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை சொன்ன உடனே முதல்ல வந்து கூஞ்சது யாருங்க? ஏழை ஜனங்க தான். பணமே அவன் தடுக்குது, தன் பெருமை விட்டுட்டு அங்கே போகிறதா அப்படின்னு. அந்த மாதிரி பணம் நமக்கு தேவை. எந்த பணம் நன்மைகளில் உன்னை செல்ல விடாமல் தடுக்கிறதோ அந்த பணம் நமக்கு தேவை. அப்படி காசு வேணும், கோடீஸ்வரனா வாழு, அந்த செல்வம் உன்னை அல்லாஹ்வின் பாதையில் செல்வதை விட்டும் தடுக்கக்கூடாது. அது ஜாயிஸ். ஆனால் புரியல் இஸ்லாம் பதால் இஸ்லாம் கரீபன், ஏழ்மையில் தான் இஸ்லாம் ஆரம்பித்தது. ஏழ்மை தான், ஏழைக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து புரிஞ்சவங்க எல்லாருமே ஏழைக்கு தான். 50 பேர் 100 பேர் இஸ்லாத்தை ஆரம்பிச்சிருந்தாங்க, எல்லாருமே ஏழைகள், உண்ண ஒலி இல்லாத பணக்காரங்க ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க தான் பின்னாடி கொஞ்சமாக வந்தாங்க. வசையூது கரீபா, இப்போ எல்லாம் கோடீஸ்வரனாய் ராஜாக்கள்லாம் முஸ்லீம்லாம் இருக்கிறாங்க. ஒரு காலம் வரும், திரும்ப இஸ்லாம் பணக்காரன் விட்டு போயிடும், காசு வர இஸ்லாம் போயிடும். மறுபடியும் அந்த ஏழை ஜனங்க தான் அல்லாஹ் சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க. குர்ஆன் ஓதுவாங்க, அவங்க தான் தீனில் இருப்பாங்க, அவங்க தொலைவில் இருப்பாங்க. பள்ளிவாசலில் 10 இப்போ போய் பாருங்க, மஸ்ஜிதுகளில் லோகத்தில் போய் பாருங்க, 20 பேர் நிற்கிறான். 20 பேரில் ஒருத்தன் தான் பணக்காரன் இருப்பான், 19 பேர் ஏழைங்க. அவன்லாம் எங்கள் ஊரில் பணக்காரனே இல்லை, எல்லாம் மாடு வீடு கட்டியிருக்கான், தூங்கிட்டு இருப்பான் ஏசியில் படுத்து. வெயில் காலத்தில் யாருங்க லோகத்தில் போகிறது?
கையில் ரிமோட் கண்ட்ரோல் வச்சு டிவி பார்த்துட்டு இருப்பான், அது கடையில் கல்லால் உட்காந்து பணம் எண்ணிட்டு இருப்பான். வசையூது கரீபா, ஒரு காலம் வரும் மீண்டும் இந்த இஸ்லாம் ஏழைகளிலே போய் சேர்ந்து விடும். தூபா இல்லை குரபாய், குரபாக்களுக்கு அந்த ஏழைகளுக்கு நற்செய்தி உண்டாகட்டுமாங்க அப்படின்னா. அப்படி பணம் செய்யக்கூடாது இஸ்லாம். ஃபிரௌன் மாதிரி காரூன் மாதிரி செய்யக்கூடாது. கோடி கோடியாக சேரு, உலகத்து இந்தியாவோட முதல் பணக்காரனா நீ ஆகு, ஆனால் ஃபிரௌன் ஆயிடாது. ஃபிரௌன் என்ன சொன்னா? ஃபிரௌன் அலைசலி முல்கு மிஸ்ர் வஹாதிஹில் அன்ஹார் தஜ்ரி மின் தஹ்தி, மிஸ்ருடைய ஆட்சி என் கையிலே இல்லையா? இதோ இந்த ஆறுகள்லாம் நான் சொன்ன மாதிரி ஓடவில்லையா? என் காலுக்கு கீழே ஓடவில்லையா? ஆனால் ரப்புக்கும் இல்லாத நான் தான் உங்களுடைய ரப்புண்டான். அவனுக்கு கீழே பணியாற்றக்கூடியவர், அவனுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய, அவனுடைய குடிப்படைகள் எல்லாத்துக்கும் நான் தான் ரப்புண்டான். அந்த காசு வேணும். எந்த காசு உன்னை தலை மிஞ்சி ஆட வைக்குதோ அந்த காசு வேணும். காரூன் உலகத்தில் அவனை மாதிரி சொத்து சேர்த்தது யாருமே இல்லை. யார் வச்சிருக்க அவனை மாதிரி? ஒரு வீட்டை தங்கமாக அடுக்கி அது சாவி, இன்னொரு வீட்டில் வெள்ளியாக அடுக்கி அது சாவி, இன்னொரு வீட்டில் முத்துக்களாக அடுக்கி அது சாவி, இன்னொரு வீட்டில் வைரங்களாக அடுக்கி சாவி. இந்த சாவிலாம் மூட்டை கட்டுனா அது பெரிய மூட்டை. அந்த சாவி தூக்குறதுக்குன்னு ஒரு பெரிய ஒரு கூட்டம், ஒரு 10 பேர் கொண்ட கூட்டம். அவங்க தூக்க முடியாமல் தூக்குறாங்க. சாவி மட்டும் இப்போ வீடு எவ்வளோ இருக்கும்? எத்தனை வீடு இருக்கும்? இப்போ காசு எவ்வளோ இருக்கும்? ஒரு வீட்டில் எவ்வளோ காசு இருப்பான்? சாவி பாய் கல்லா சாவி. அதை 10 பேர் கொண்டு கூட்டம் தூக்குது. அவங்களால தூக்க முடியல, அவ்வளோ சாவி இருக்கு. அல்லாஹ் அக்பர். அந்த மாதிரி யார் பாருங்க துனியாவில்? இன்னைக்கு துனியாவில் யார்? அவர் செல்வ செழிப்புள்ளவர்கள் யார்? அவ்வளோ செல்வம். அல்லாஹ் ஏண்டா சொத்து சேர்த்தேன்னு அவனை அழிக்கிற அல்லா தெரியல. பின்னையா காரணம் அழிச்சான் அல்லா? இன்னமா ஊத்தித்துஹு அலா இல்மின் இந்தி, இது என்னுடைய சுய அறிவினால கொடுக்கப்பட்டதுன்றான். இந்த அறிவினால் நான் சம்பாரிச்ச காசியா? அல்லாஹ்வுடைய ஃபஸ்ல்னு சொல்லலை. அது ஜாயிஸ் இல்லை. இந்த ஃபிரௌனுடைய செல்வம் ஹாமானுடைய. பின்ன எப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கே பேரரசராக இருந்தாங்க. காரூன் ஃபிரௌனோட பெரிய அரசராக இருந்தாங்க, உலகத்துக்கே அரசர். அவங்க சொன்னாங்க ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த ஃபதுல். லியபுலுவனி அஷ்குர அம் அக்ஃபுர், நான் இதற்கு நன்றி செலுத்துகின்றேனா அது நன்றி மறந்து வாழ்கின்றேனா என்று அல்லாஹ் என்னை பரீட்சை வைப்பதற்காக, சோதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் எனக்கு கொடுத்த அல்லாஹ்வுடைய ஃபதுல் இதுன்றான். அவங்கள மாதிரி அரசர் துனியாவில் யாருமே இல்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி அரசர் யாரும் இருக்கா? கியாமத் நாள் வரைக்கும் யாரும் வரவும் முடியாது. ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ் பிஆத்னி முல்கன் லா யம்பகி லி அஹதின், உலகத்தில் யாருக்குமே கொடுக்காத ஆட்சி எனக்கு கூட வரலான்னு கேட்டாங்க. ஜின்களின் மீது ஆட்சி, பறவைகளின் மீது ஆட்சி. எல்லா பறவையும் அவங்கள்ட்ட பேசுது. எறும்பு பேசுது. எறும்பிலிருந்து யானை வரை, ஜின்களிலிருந்து மனிதர்கள் வரை எல்லாமே பேசுது அவங்கள்ட்ட. எல்லாத்துக்கும் அவங்கள ஆட்சி. வத்தஃபக்கத தயிர், பறவை காணாம போச்சு. மாலி லா அரல் ஹுது ஹுது, எங்கே போச்சு இந்த ஹுது ஹுது? ஹுது ஹுது பறவை அவங்க பேச்சு கேட்குது. அதை விசாரிக்க எங்கே போனேன்? இன்னி ஆத்திக்கும் பி சப இம்பி நப இம்பீன், சபா நாட்டுக்கு போயிட்டு வந்த நபியை, ஒரு செய்தி கொண்டு வந்த நபியை. ஹுது ஹுது பேசுது அவங்கள்ட்ட. எறும்பு பேசுது. லா யஹ்திமன்னக்கும் சுலைமான் வ ஜுனூதுஹு, இதோ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, அவர்களும் ஒரு படையினரும் உங்களை மிதித்து விட போகிறார்கள். உதுகுலு மசாகினக்கும், போக உங்க வீட்டுக்குள்ள போய் உள்ள பூந்துக்க. எறும்பே பெரும்பே, எறும்பு பேசு. அது கேட்குது அவங்களுக்கு. ஜின்கள் பேசுது. தமாசீல ஜராபு, சரிங்களா, பெரிய பெரிய சட்டியை செஞ்சு கொடுக்குது. இது ஜின்கள். ஜின்கள் உத்தரவு போட்டால் கட்டடம் கட்டுது. பைத்துல் முகத்தஸ் கட்டணதே ஜின்கள் தான். ஜின்கள் வச்சு வேலை வாங்குறாங்க, கட்டுது. இந்த மாதிரி ஆட்சி யார் கொடுக்கப்பட்டது? என்ன சொன்னாங்க? அப்போ அவ்வளோ பேர் ராஜாவாக இருக்கலாம் துனியாவில், உலகத்துக்கே நீ ராஜாவாக. ஆனால் என்ன சொல்லு, சுலைமான் நபி சொன்ன மாதிரி செல்வம். அவங்க என்ன சொன்னாங்க? அந்த ரெண்டையுமே சொல்லிக்கிறான். காரூனுக்கு செல்வம் கொடுத்தான். அவன் என்ன சொன்னா? அதான் இன்னமா ஊத்திட்டு அலா இல்மின் இந்தி, என் சுய அறிவால் நான் சம்பாதிச்சேன். ஏன் காசியா நான் எப்படி காத்து கொடுப்பேன் அப்படின்னா சுலைமான் நபிக்கும் அல்லா தஆலா கொடுத்தான். அவங்க என்ன சொன்னாங்க? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த பிச்சைப்பா, அல்லாஹ் கொடுத்ததுப்பா, எனக்கு டெஸ்ட் வைக்கிறதுக்கான கொடுத்துருக்கான்ப்பா. அல்லாஹ் பயந்து நடுங்குறாங்க. அல்லாஹ் எனக்கு டெஸ்ட் வைக்க கொடுத்துருக்கான்ப்பா. ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, இது ஜாய். இதில் எபுலுவனி அஷ்குரா மக்ஃபுர், ஊடு வர்ற வரைக்கும், குடிசை வீட்டில் இருந்த வரைக்கும் தொழுத. இன்னைக்கு எல்லாம் பிரம்மாண்டமான 7 அடுக்கு மாடி கொடுத்து ஏசிலாம் கொடுத்து தொழுகாம படுத்துங்கறியா நீ? இதுக்கெல்லாம் நன்றினா இன்னும் கூட செய்யணும். நீ ஒரு நேரம் பட்னி கிடந்த காலம் போயிடுச்சு. இன்னைக்கு டெய்லி கறி சாப்பிடலாம். அந்த மாதிரி வந்த பின்னாடி 2 ரக்காத்து எக்ஸ்ட்ரா தொழுவு.
அது வரைக்கும் ஃபஜர் தொழுதுட்டு இருந்தியா, இப்போ தஹஜ்ஜுது சேர்ந்து தொழுகு. லோஹர் தொழுதுட்டு இருந்தியா, இப்போ லுஹாவும் சேர்த்து தொழுகு. அசர் மகரிப் தொழுதியா, இப்போ அவ்வாபின்னு சேர்த்து தொழுகு. பிச்சைக்காரனா இருந்தால் ஒன்று எல்லாம் பணக்காரனாக்கல. அலம் நஜிதுக்கு யதீமன் ஃபஆவா வஜதக லால்லன் ஃபஹதா வஜதக ஆயிலன் ஃபஅக்னா. உன்னை ஏழையா இருந்து உன்னை பணக்காரனாக்கல. தெரு தெருவுக்கு அடைஞ்சு ஒரு பைசா இல்லாமல் சுத்தனி நீ கோடீஸ்வரனாய் காரில் போகல அல்லா உன்னைய. இன்னைக்கு எல்லாம் மறந்து ஆடுறியாடா நீ. முந்தி விட கூட செய்டா மரியாதையா. முந்தி அரை ஜூஸ் ஓதனியா, இப்போ ஒரு ஜூஸ் ஓது ஒரு நாளைக்கு. இந்த குரான் ஓதிட்டு இருந்து இப்போ விட்டுட்டேன். நான் அல்லா சோதிக்க மாட்டேன்னு நினச்சியா? பிச்சு போடுவான் பிச்சு. எந்த வீட்டில் அல்லாவை மறந்து நீயும் மனைவியும் கொட்டம் அடித்தீர்களோ அடைஞ்சுங்களா, அந்த மனைவியும் உனக்கு துரோகியாக்கும் அல்லா ஜல்ல. எந்த வீட்டில் நீயும் பையனும் உட்காந்து டிவி பார்த்து அல்லா மரம் தொழுகை இல்லாமல் ஜாலியாக உட்காந்து கிரிக்கெட் பார்த்து உட்காந்துருக்கிறீங்க, லோவர் பாங்க சொல்லுது ஜமாத்து நடக்குது, அந்த பையனே உன்னை செருப்பால் அடிப்பான். வேணாம் பாரு, ஒரு காலம் வரும். என்னை நன்றி செலுத்துகிறாயா, எனக்கு காசு கொடுத்தது பணம் கொடுத்ததுக்காண்டி நன்றி மறந்து நடக்கிறியா நீன்னு டெஸ்ட் பண்ணதான் எனக்கு எல்லாம் கொடுத்தான். நாங்கள் சுயமாக சொல்லலாம். அந்த மாதிரி செல்வம் வேணும் வாங்கு. நீ டாட்டாவோட பெரிய ஆளா போ, நீ பிர்லாவோட பெரிய ஆளா போ, நீ அம்பானியோட பெரிய ஆளா போ. என்ன பை உலகத்திலே கோடீஸ்வரன் பில்கேட்ஸா, அதோட பெரிய ஆளா உலக பணக்காரன் ஆகு. என்ன சொல்லணும் எல்லாம் அந்த பின்னாடி அதா மீன் அல்லா எனக்கு கொடுத்த ஃபதுலுப்பா. நீ டெஸ்ட் பண்ணுறான் அல்லா என்னைய இதெல்லாம் வாங்கி நன்றி செலுத்துறேன்னா ஒழுங்காக நடந்துக்கிறேன்னான்னு டெஸ்ட் பண்ணுறான் இல்ல, என்னை பரிச்சை வைக்கிறான்ல, அந்த உணர்வுலேயே இருந்தாங்க பாருங்க. அந்த செல்வம் ஜாயிஸ். ரிஜாலுன் அவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள், லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ஸிக்ரில்லாஹ். இங்க ஆயிடுங்க அந்த மாதிரி ஜாயிஸ். அல்லாஹ் சொல்றான் ரிஜாலுன் அவர்கள் எப்படிப்பட்ட ஆண் சிங்கங்கள் தெரியுமா, லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ஸிக்ரில்லாஹ். புரிஞ்சுங்களா? அவருடைய திஜாரத் வியாபாரமோ கொடுக்கலோ வாங்கலோ அல்லாஹ் விட்டும் அவர்களை தடுக்காது, அல்லாஹ் சிந்தனை விட்டு அவரை தடுக்காது. பெரிய கோடீஸ்வரன், பெரிய வியாபாரம், கொடுக்கல் வாங்கல் பெருசா இருக்குது. காலையில் ஃபஜ்ர் உட்காந்து பள்ளிவாசல் அழுதுட்டு உட்காந்துருக்கான். இனி ஊர்லேயே அவன் கோடீஸ்வரன், அவனுக்கு கீழே 500 பேர் வேலை செய்கிறான். வேலை செய்கிறவங்களாம் போய் உட்காந்து தூங்குறான். எங்க ஃபஜ்ர் தொழுகாம போட்டு தூங்கிட்டு இருக்கான். இந்த கோடீஸ்வரன் பள்ளிவாசல் வந்து ஃபஜ்ர் தொழுதுட்டு உட்காந்து எல்லாரும் போயிட்டாங்க, உட்காந்து அழுதுட்டு உட்காந்துருக்கான். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி உட்காந்து அழுது கண்ணீர் சிந்திட்டு உட்காந்து. இது கோடீஸ்வரன். இவன் தான் 500 பேருக்கு சம்பளம் கொடுக்குறான். இவன் சம்பளம் வாங்கினவங்களாம் தூங்குறான் ஃபஜ்ர் தொழுதுட்டு. இந்த கோடீஸ்வரன் ஃபேக்ட்ரிக்கு ஓனர், என்ன பை நூற்றுக்கணக்கான பேருக்கு வேலை கொடுத்த ஓனரு, பல கோடி சொத்துக்களுக்கு அதிபதி, ஃபஜ்ர் தொழுதுட்டு உட்காந்து அல்லாட்ட அழுகுறார். தனியாக பள்ளிவாசல் அல்லாவுடைய பள்ளிவாசலுக்கு வந்து தொழுதுட்டு அழிஞ்சுங்களா கண்ணீர் சிந்தி அல்லா தஸ்மீ செஞ்சு அழுதுட்டு போயிருக்காரு. இப்போ அல்லாஹ் சொல்றான் ஃபீ புயூத்தின் அதினல்லாஹு அன் துர்ஃபா வ யுذ்கர ஃபீஹா இஸ்முஹு. அந்த வீடுகளில் அல்லாஹ்வுடைய அந்த பள்ளிவாசலில் அல்லாஹ் தஆலாவுடைய திருப்பெயரை முழங்கப்படுகிறது, அவனை திக்ர் செய்கிறார்கள். யுஸப்பிஹு லஹு ஃபீஹா பில் குதுவி வல் ஆஸால். காலையிலும் மாலையிலும் சூரியன் உதிக்கும் முன்பும் சூரியன் மறையும் முன்பும் அங்கே உட்கார்ந்து அல்லாஹ்வை தஸ்பீ செய்து அழுதவண்ணமா அழுதவன் நான் சேர்த்துக்கிட்டேன் தஸ்பீ செய்து கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார்கள். யார் தெரியுமா அவர்கள்? ரிஜாலுன், அத்தகைய நேசர்கள். லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ஸிக்ரில்லாஹ். கோடிக்கணக்கில் திஜாரத் வியாபாரம் செய்வான், கொடுக்கல் வாங்கல் இருக்கும். அந்த கொடுக்கலும் வாங்கலும் வியாபாரமும் அவனை தடுக்காது. அந்த ஸிக்ரில்லாஹ் அல்லாஹ்வுடைய ஸிக்ரை விட்டு இகாமிஸ் ஸலாத் தொழுகை நிலைநாட்டுவதை வச்சு தடுக்காது. இத்தனும் பொட்டி கடை எல்லாம் கொடுத்தோன்னே கடையில் ரொம்ப வியாபாரங்களா தொழுக வர முடியலங்க, பிச்சைக்காரக்காரு. இத்தனும் கொடுத்துருக்கான் அல்லாஹ்தால ஒரு சின்ன வியாபாரம், ஒரு சின்ன கடை, ஒரு சின்ன உத்தியோகம். இவனை எப்படி அல்லாஹ்தால முதலாளி ஆக்குவாங்க நாளைக்கு? இவனை எப்படி அல்லாஹ் கோடீஸ்வரன் ஆக்குவான்? டெஸ்ட் வைக்கிறான், ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லேயே தோற்று போயிடுறான். கொஞ்சம் முதலீடு போட்டு கொஞ்சம் வியாபாரம், கொஞ்சம் சின்ன வேலை கிடைச்சிருக்கு, பியூன் வேலை கிடைச்சவனையே தொழுக வர்றதில்லை. லா துல்ஹீஹிம் திஜாரத். அல்லாஹ் நினைக்க உனக்கு டைம் இல்லை, உனக்கு அவர்கள் கொடுப்பார்கள் வாங்குவார்கள். பைஅன கொடுக்கிறது, பைஅம் வலா பைஅம். லா துல்ஹீஹிம் திஜாரத்தும் வலா பைஅன் அன் ஸிக்ரில்லாஹ். திஜாரத்னா வாங்குறது, பைஅனா விற்கிறது, இரண்டுமே தடுக்காது அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு. வ இகாமிஸ் ஸலாத் தொழுகை நிலைநாட்டு தடுக்காது. கோடீஸ்வரன் அவன், பிச்சைக்காரன் இல்லை. ஏன் அவ்வளவு கொடுக்கல் வாங்கல் செய்றான்? அந்த கொடுக்கல் வாங்கல அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு தடுக்கிறான். வைதாய் ஜகாத், ஜகாத் கொடுப்பதை விட்டு தடுக்காது. பைசா பாக்கி இல்லாமல் ஜகாத் கொடுத்துறான். அது மட்டுமா? யகாஃபூன
யௌமன் தத்தகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார், உள்ளங்களும் பார்வைகளும் நடுநடுங்கி போய் புரண்டு நிற்குமே, உள்ள வெளியே வந்துடும் கல்பு நாய்க்கு. அந்த மாதிரி மஹ்ஷருடைய நாளைக்காக வேண்டி அழுது புரண்டு அழுது கொண்டிருப்பார்கள், பயந்து நடுங்கி கொண்டிருப்பார்கள். காசு ஒரு பக்கம், பணம் ஒரு பக்கம், ஏதோ மஹ்ஷர் கண்ணு முன்னாடி நிற்கும் அவங்களுக்கு கண்ணு முன்னாடி. எந்த மஹ்ஷர் கண்கள்லாம் புரண்டுரும், உள்ளமெல்லாம் புரண்டு விடுமே. அத்தகைய கொடூரமான அலல் காஃபிரின கைரு யசீர் யௌமுன் அசீர், இது பிரம்மாண்டமான கஷ்டமான நாள். இது தத்தகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார். அந்த நாள் அவன் கண்ணு முன்னாடி நிற்கும். எப்படி அவன் வந்து சுகபோகங்களை மூழ்கி கிடப்பான், காசு இருக்கும் பணம் இருக்கும், என்ன தப்பு கல்பெல்லாம் அங்கே தான் இருக்கும். புரிஞ்சுங்களா? ஒரு பெரிய கோடீஸ்வரனாக இருக்கட்டுமே, டாக்டர் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, உனக்கு இந்த மாதிரி இப்போ பிளட் கேன்சர் 3 மாதம் டைமு, இது வந்து பிப்ரவரியா மார்ச் ஏப்ரல் மே 31க்குள்ளே நீ போயிடுவேன். எல்லாம் குடும்பம் அழுவுது. அவன் மனைவி வந்து நினைஞ்சுங்களா விதவிதமாக பிரியாணியே செஞ்சு கொடுக்குறான். முன்னாடி பிரியாணி இருக்கும், சாப்பிடுங்க, கோழி எடுத்து வாயில் வைக்கிறான். காடை பிரியாணி பாருங்கள், வறுவல், ஆட்டுக்கால் வறுவல், அது உள்ளே இறங்குமா, யாருக்கோ கொடு, நீ போயிடுவோம். 3 மாதத்தோட புரிஞ்சு போச்சு, மருந்தே கிடையாது, சும்மா வீட்டில் போய் ஏதாவது சாப்பிடுங்க, நல்லபடியாக அதை வாழ்ந்துருங்க. சிந்தனை முடிச்சு அங்கே தான் வந்திருக்கும். காலண்டரை பார்க்க இன்னும் 2 மாதம் தான், 60 நாள். அவங்க பிவி, நான் சின்ன வயசு தாங்க, நீங்கள் சின்ன வயசு தான், அலங்காரம் பண்ணி நிற்கிறேன், 2 மாதம் சந்தோஷமாக ஆகலாமே, போயிட்டே ஏதாவது மனசு ஓடுமா அவனுக்கு, எங்கேயாவது மனசு ஓடுமா? அவன் மௌத்து 3 மாதத்துக்கு முன்னாடி மௌத்து கண்ணில் நிற்கும் போது இந்த உலகமெல்லாம் இருந்தும் கூட அந்த இன்பம் அவனுக்கு ஓடாது. அப்படி தான் சஹாபாக்கள் கோடீஸ்வரம்லாம் வாழ்ந்தாங்க. காசு இருந்துச்சு, அப்துல் ரஹ்மான் ஆஃபுறது எல்லாம் முன்னாடி நோம்பு திறக்க கொண்டு வைக்கிறாங்க. தங்கத்தை வெட்டி தான் கொடுக்கணும், எண்ணி கொடுக்கறது இல்லை, கோடால் எடுத்து வெட்டி தங்கம் கொடுப்பாங்க. அடுத்தவங்க கொடுத்தாங்கன்னா அவ்வளோ தங்க கட்டி பாலமாக நோம்பு திறக்க போது அழுகுறாங்க, தேம்பி 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 தேம்பி. முன்னாடி பேரிச்சம்பழம், ஏன் நீங்கள் சாப்பிட்லையா? சஹாபாக்களே கோடீஸ்வரன் அப்துல் ரஹ்மான் ஆஃபுறது எல்லாம், நீங்கள் சாப்பிட்லையா, நீங்கள் நோம்பு திறக்கலையா? என்னை விட மேலான ஹம்சாரில் போயிட்டாங்க, கஃபனு கூட துணி கிடையாது, தலைக்கு மூத்தனா கால் தெரியுது, காலுக்கு போத்தனா தலை தெரியுது. என்னை விட மேலான சுஹைப் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு போயிட்டாங்க, கஃபனுக்கு துணி இல்லை. நான் இன்று இவ்வளோ சாமான் வச்சுருக்கேன் எனக்கு முன்னாடி, என்ன காஞ்ச பேச்சமும் ரொட்டினா கஞ்ச பீஸ் எனக்கு தரமா எல்லாவுடைய அச்சத்தில். எப்போ அவ்வளோ காசு இருந்துச்சு, கோழி வறுவல், அப்படி ஆட்டு பொரித்த ஆட்டுக்கறி அப்படி சூப்பராக திங்க வேண்டியது தானே, நினைச்சிங்களா? நோம்பு திறக்க அது பேரிச்சம்பழமும் காஞ்ச ரொட்டியும் இருந்துச்சு. அழுகுறாங்க. அதஹப்தும் தய்யிபாத்துக்கும் ஃபில் ஹயாத்திக்கும் துன்யா, உங்கள் சுகபோகங்களை உலகிலேயே அனுபவித்து விட்டீர்கள், இங்கே ஒன்றுமில்லை, செல்லுங்க நரகத்துக்குன்னு சில பேர் சொல்லுவான் அல்லாஹ் தஆலா கியாமத்தில். அவர்கள் ஒருவனாக நான் இருந்து விடுவேனோ என்று அஞ்சுகிறேன் அப்படின்னு குலுங்கி 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 அழுதாங்க. கடைசியில் நோம்பும் திறக்க தொழுவு போயிட்டாங்க. அந்த பெஞ்சு மாதிரி சாப்பிடல, அப்படி தொழுவு போயிட்டாங்க. யாரு? அந்த மாதிரி இவனை கல்புல மஹ்ஷர் நிற்கணும். யகாஃபூன யௌமன் தத்தகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார், கோடி கோடியே சேர்த்துக்கும். உலகத்துக்கு கோடீஸ்வரனா நீ ஆயிக்க, பணம் காசு கட்டிக்கோ, வீடு கட்டிக்கோ, என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. இந்த நிலை இருந்ததால் இல்லை பாய், வஃபி அம்வாலிஹிம் ஹக்குன் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், அல்லாஹ் சொல்றான். அவருடைய பொருள்களில் கேட்பவர்களுக்கும் கேட்காத ஏழைகள் எங்கே இருக்கிறாங்க என்பவர்களுக்கும் தேடி தேடி கொண்டு போய் கொடுப்பாங்க. அந்த மாதிரி வருஷம் அல்லாஹ் தஆலாவுடைய நேசர்கள் அந்த மாதிரி இருந்தால் காசு சேர்த்துக்கோ. அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹாரி சிர்ரம் வ அலானியா, என்ன பாய் எழுதுங்க ஆயிட்டு, அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹாரி சிர்ரம் வ அலானியா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் நீ சேர்க்கலாம். அவர்கள் யார் என்றால் நினைஞ்சுங்களா, யுன்ஃபிகூன அம்வாலஹும் தங்கள் காசு பணங்களை செலவு செய்வார்கள், பில்லைலி வன்னஹார் இரவும் பகலுமாக செலவு செய்வார்கள், சிர்ரம் வ அலானியா ரகசியமாகவும் வெளிப்படையாகும், பலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம். பாருங்க, கோடீஸ்வரன் சொல்கிறான் அவுலியாக்கள் யார்? நீங்கள் வந்து அவுலியாக்கள் எல்லாம் சொல்லும்போது லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அப்போ எவன் ஒரு கோடி கோடியாக பணம் சம்பாரிச்சான், கோடீஸ்வரனாக இருந்தான், ஆனால் அல்லாஹ் சொன்ன மாதிரி செலவு பண்ணான், அவர்களையும் அல்லாஹ் அவுலியாக்கள் பட்டியலில் வச்சான்.
தெரிஞ்சுங்களா? அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும், அவர்கள் யார் என்றால் தங்கள் காசு பணங்களை செலவு செய்வார்கள். பில்லைலி வன்னார், இரவென்றும் பாராது பகலென்றும் பாராது. சிர்ரன் வ அலான், ரகசியமாக கொண்டு போய் கொடுப்பார்கள். இவர் கொடுத்தது யாருக்குமே தெரியாது, மூணாம் நபர் கூட தெரியாது. இவருக்கும் அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரியும், வாங்குறவர் கூட தெரியாது. எத்தனையோ கோடீஸ்வரங்க காசு பணம் மூட்டை கட்டி கொண்டு போய் இருட்டில் கொண்டு போய் ஏழைகளுக்கு கொடுத்துட்றது, ரகசியமாக கொண்டு போய் ஏழைகளுக்கு கொடுத்துட்றது. அது ஹசன் பஸ்ரி எல்லா இருந்தாங்க. அவங்க சொந்தக்காரத்துக்கு வறுமையில் இருந்தார். ஆனால் இவங்க மேலே கொஞ்சம் கோவம், வருத்தம். ஹசனுக்கு போகாமல் ஏதோ கோவம். அவர் திட்டுவார், எப்போதாலும் இவங்க திட்டுறது தான் அவர் வேலை. நீ திட்டுறது உன் வேலை, உனக்கு ஏசான் செய்கிறது என் வேலை, உதவி செய்கிறது என் வேலை. உன்னை பாராட்டுபவன் உன்னை புகழ்பவனுக்கு உதவி செய்வது எல்லாம் செய்வாங்க. அதுக்கு சவாப் ஒரு சவாப்புனா, உன்னை திட்டுறான் பாரு ஏசுறான் பாரு அவனுக்கு தெரியாமல் உதவி செய்து அதுக்கு 2 சவாப் கிடைக்கும். அது எல்லாரும் மனசும் வராதுல்ல. ஒரு 4 அனந்தமிங்க ஒரு 3 அனந்தி பண்ணி புகழ்றான், அவனுக்கு கொடுப்பனி ஒரு பொறுப்பு ஒருத்தன் இருக்க, அவனை திட்டிகிட்டே இருக்கான். அந்த பையன் மூஞ்சில முழிக்க மாட்டேன். இப்போ எப்படியே சாவட்டும், அவன் பொண்ணு கல்யாணம் செய்யணும், நடத்திடுவான், பார்த்துடலாம். அப்போ கொண்டு போய் உதவி செய்யணும். தெரியாதனமா வேற தம்பிட்டு கொடுத்து விட்டு இவங்க என்ன செய்வாங்க, தெருவில் போகிற யார்கிட்டையாவது கொடுத்து காசை கொடுத்து நினச்சிக்கலாம் 5000 கொடுத்து கொண்டு போய் அந்த 3வது வீடு கட்டா அப்படின்னு கொடுத்துருங்க. யார் கொடுத்தாருன்னு கேட்டால் தெருவில் போகிற ஆள் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லணும். இவங்க கொண்டு போய் காசை கொண்டு போய், காசு அப்படியா, காசா ஏது யார் கொடுத்தா, தெருவில் போகிற ஆள் கொடுத்தாரு. தெருவில் போகிற ஆளுங்க தான் என்னுடைய நிலைமை தெரிஞ்சு உதவி செய்கிறாங்க. இந்த ஹசன் பஷீர் இருக்கார், சொந்தக்காரர் தான் எனக்கு கொடுத்துட்டு இவங்க தான். ஹசன் பஷீர் இருக்கார் பாருங்க, சொந்தக்காரர் தான். ஒரு பைசா எனக்கு கொடுத்தது இல்லை. எவனோ தெருவில் போகிற ஆளும் இது வரைக்கும் எவ்வளோ கஷ்டம் கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் எனக்கு நிறைய காசு கொடுத்துட்டுருக்குறான், போகும்போது வரும்போதெல்லாம் கொடுக்குறான். தெருவில் போகிற எந்த ஆளும் தெரியல கொடுத்துட்டுருக்குறான். இந்த ஹசன் பஷீர் பாருங்க, வாங்கிட்டு திட்டுறாரு. அதை வந்து சொல்கிறார், இந்த மாதிரி திட்டுறாரு, சந்தோஷம் அவரு கொடுக்குறாரு. இப்படிப்பட்ட பணக்காரனா இருக்க முடிஞ்சா இரு, அப்போ காசு சேர்த்து அவர்கள் அல்லாஹ் தஆலா இறை நேசர்களோடு சேர்த்துட்டாங்க. பாருங்க, அல்லது யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹார், இரவும் பகலும் அவர்கள் பொருளை செலவு செய்கிறார். அல்லாஹ் கொடுத்த பொருளை சிர்ரன் வ அலானியத்தன், ரகசியமாகவும் வெளிரங்கமாகவும். ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம், அதற்குரிய கூலி அல்லாஹ் இடத்துல ரொம்ப பெரிய கூலி அவருக்கு இருக்கிறது. வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு அச்சமும் இல்லை கவலையும் இல்லை. இந்த வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் யாருடைய சிஃபத்து? அல்லாஹ்வுடைய அவுலியாக்களின் சிஃபத். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அந்த அவுலியாக்களுடைய சிஃபத்தை அல்லாஹ் இவங்க சொல்றான். அவங்க வாழ்க்கையில பயமும் இல்லை, எந்த கவலையும் அவங்களுக்கு இல்லைன்னு. அப்புறம் அடுத்த என்ன, இவர்களே அல்லாஹ் அவுலியாக்களுடைய அந்தஸ்தை கொண்டு போய் வச்சுட்டான். என்ன பாய், நீ கோடீஸ்வரர், ஊர்லயே அவர் பெரிய கோடீஸ்வரர், ஆனா ரகசியமாகவும் வெளிரங்கமாகவும் அல்லாஹ் கொடுத்த பொருளை அதற்குரிய ஹக்கை நிறைவேற்றி, சக்காத்தை நிறைவேற்றி, தொழுகையை நிறைவேற்றி வாழ்றார். மகான் அவர் அவுலியா, சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது. அவர் அல்லாஹ்வுடைய வலி. கீழக்கிற பேர் தான் இந்த சதகத்துல்லா பாடிக்கிருக்காங்க. அவங்க மகான், ஆயிரக்கணக்கான கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க. அஞ்சாமே வித்ரியா கிதாப் எழுதியிருக்க, சூழல புகழ் மாலை எழுதியிருக்கிறாங்க. ஷரவு புலின்னு சொல்லுவாங்க, ஷரியத்தில் புலியாக வந்தாங்க அவங்க மார்க்கத்தில். அதுக்கு நேர் அந்த தர்காவுக்கு நேர் ஏத்தாப்புல நடுவில் மைதானம், இந்த சதகத்துல்லாப்பா நேர் ஏத்தாப்புல ஒரு மகான் அடங்கியிருக்காங்க. யார் தெரியுமா அது? வல்லல் சீதக்காதி எஜமானுடைய தர்பாருக்கு இங்கேருந்து அங்கே தெரியும். நடுவில் ஒரு 100 அடி 200 அடி மைதானம் வந்துங்களா, நேர் ஏத்தாப்புல வல்லல் சீதக்காதி, செத்தும் கொடை கொடுத்தான் சீதக்காதின்னு சொல்கிறாங்களே, அந்த எஜமான் அடங்கியிருக்காங்க. பேர் அப்துல் காதர்னு நினைக்கிறேன். சீதக்காதி வல்லல்னு பேர் அப்துல் காதர் சீதக்காதின்னு வல்லல்னு சொல்கிறாங்க. அவங்க அடங்கியிருக்காங்க. எல்லாம் இங்கே சியாரா செஞ்சு அவங்களும் சியாரா செய்கிறாங்க. அவங்க வந்து ஷரீத்தில் 1000 கிதாப்லாம் எழுதல, வந்தவங்களுக்கெல்லாம் வாரி கொடுத்தாரு. அப்போ அவர்களே அந்த அவுலியாக்கள் சேர்த்துட்டாங்க பாருங்க, ஆச்சரியமா இருந்துச்சு. இவங்க அல்லாஹ்வுடைய வலி, அவங்களுக்கு நேராக அங்கே எதிர்த்தாப்புல இந்த கபருக்கு நேராக அந்த கபர் இருக்கு. இங்கேருந்து பார்த்தா அந்த கபர் தெரியுது, அங்கே இந்த கபர் தெரியுது, நேராக அடங்கு. அவங்க காலுக்கு நேராக நடக்குன்னு சொல்லிட்டாங்க பட்டுது. அவங்க காலுக்கு நேராக அவங்க கபர் சீதக்காதி வல்லல் கபர், அங்கேயும் ஜியாரத் செஞ்சோம். போன மாதம் போயிருந்தோம், அவங்க கபரையும் ஜியாரத் செஞ்சோம். அப்போ அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி அல்லாஹ் கொடுத்த செல்வங்களை ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்களே, அவர்களும் தான் அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள். அப்போ அல்லாஹ்வுடைய வலியா இருந்து காசு சேர்க்கலாம். காசு ஒன்று அல்லாஹ்வுடைய வழியாக ஆக்கும். அது நரகத்துக்கு போகிற வழியாக இருக்கக்கூடாது. காசு நரகத்துக்கு போகிற வழியாக இருந்தால் அந்த காசு வேணாயா. அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் சிர்ரம்
பில்லைலி வன்னஹாரி சிர்ரம் வஅலானியதன் ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் என்று அல்லாஹ் சொல்கிறார். புரிஞ்சுங்களா? வட்டியை கலக்காமல், ஹராம கலக்காம, லஞ்சம் வாங்கி ஊழல் வாங்கி சேர்க்காம, நியாயமான முறையில் சேர்த்து வளர்த்து காசை சேர்த்து நியாயமான முறையில் செலவு செய்தால் மறுமையில் அவுலியாக்களோடு அவர் இருப்பார். அப்போ வறுமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்து இல்லை. வறுமையிலும் எளிமை, வறுமையிலும் அல்லாஹை மறக்காத தன்மை, செல்வத்திலும் அல்லாஹை மறக்காத தன்மை, அதிலும் எளிமை. புரிஞ்சுங்களா? அல்லாஹ்வுடைய மறக்காத, அல்லாஹ்வுடைய திக்ர், தொழுகை, வரம்பு மீறாத தன்மை இருந்தால் நீ செல்வத்தை சேரும். அப்படி இல்லையா செல்வம் வேணாம். எந்த செல்வம் உன்னை வரம்பு மீற வைக்குமோ, உன்னை காரூன் ஆக்குமோ, உன்னை ஃபிரௌன் ஆக்குமோ, உன்னை வலீத் இப்னு முகைராவாக ஆக்குமோ, அபூ ஜஹல் ஆக்குமோ, அபூ லஹப் ஆக்குமோ, உன்னை ஷைத்தானாக ஆக்குமோ, அந்த செல்வம் உனக்கு வேண்டாம். எந்த செல்வம் உன்னை நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆக்குமோ, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஆக்குமோ, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஆக்குமோ, உஸ்மான கனியாக ஆக்குமோ, வல்லல் சீதகாதி மாதிரி ஒன்று ஆக்குமோ, அந்த செல்வம் வச்சு அந்த செல்வத்தை சேர்க்க அல்லாஹ்வுக்கான இறையச்சத்தோடு செல்வம் சேர்க்க முடிஞ்சா செல்வம் சேர்த்துக்கும். அது ஷர்த்து இல்லையா? அது செல்வம் வேண்டாம். அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை கல் கட்டினாங்க? வயிற்றுல 2 கல்லை கட்டினாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த ஏழ்மை புனிதமான ஏழ்மை, அந்த ஏழ்மை புரிஞ்சுங்களா? செல்வம் சேர்த்துக்குங்க. இந்த ஷர்த்தோட நிபந்தனையோடு செல்வம் சேர்த்துட்டு அது ஜாயிஸ்.